யார் மேடம் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? நைட் 12 காலையில் எத்தனை மணிக்கு சார் நீங்க எவிஷன் ஆரம்பிச்சீங்க? 9 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. நைட்டு 12 மணிக்கு தான் ஒரு பில்டிங் இடிக்குது, வண்டி கிடைச்சதா? பில்டிங் மேல கையப்ப மேல கையக்கூடாது. வாழ்ற வீட்டுல இடிச்சிருக்கீங்க. நீங்க பொம்பளாதானமா? நாங்க சாதாரண ஒரு ரோடு நோண்டா கூட பப்ளிக் நியூசன்ஸ் கூட்டு போய் வச்சு கேஸ போடுறோம். நாங்க ஏன் சார் சீன் போடுறோம்? சார் எங்களுக்கு சீன் போட வேண்டிய அவசியம் இல்லை சார். வர்க்க பத்தி நீங்க தானே பத்தி சொல்லுங்க. நீங்க தானே அது மட்டும் காரணம் சொல்லுங்க. நீங்க தானே அத்தாரிட்டி இல்ல மேடம். இப்ப நீங்க தான் அத்தாரிட்டி. 1 மணி இடியில யார் இந்த கலெக்டர் மேடம் உங்களுக்கு நைட்ல பதில் சொல்லுங்க மேடம். பப்ளிக் எவ்வளவு பேர் சஃபர் ஆகிறாங்க, நீங்க பாட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. சென்னை போரூர் அருகே நள்ளிரவில் நடைபெற்ற ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியால் குடியிருப்பு வாசிகள் தூக்கம் இழந்து அவதியடைந்தனர். ராட்சத பொக்லைன் இயந்திரம் கொண்டு அதீத சத்தத்துடன் இடித்து அகற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நள்ளிரவில் கட்டிடங்களை இடிப்பதால் தூங்க முடியாமல் அவதி அடைவதாக கூறி குடியிருப்பு வாசிகள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. யார் மேடம் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அப்ப காலைல என்ன பண்ணிக்க கூப்பிடுங்க, போலீஸ கூப்பிடுங்க. ஊர்ல நிம்மதியா தூங்குறது, ஊர்ல நிம்மதியா குடிக்கிறது. தெரிஞ்சிருக்கோங்க வேடிக்கை. பகல்லே வந்து ஓடிக்கலாம்ல. பகல்ல ஓடிக்கிறீங்க, அதுதான் ஓடிக்கிறீங்க. பகல்ல வந்து ஓடிக்கிறீங்க. ஏன் நைட் ஆர்டர் காட்டி காட்டுங்க. 12 மணிக்கு டியூட்டி யார்கிட்ட கேட்கணும்? எந்த மேடம் கிட்ட கேட்கணும்? மேடம் யார் அவங்க? வீடியோ மேடம் தானே? பதில் சொல்லுங்க. நீங்க பஞ்சாயத்து செக்ரட்டரி. 12 மணி 1 மணி ஆகுது. 12 மணி ராத்திரியில பில்டிங் இடிக்க சொல்லி எந்த அரசாங்கம் உத்தரவு கொடுத்திருக்கு? பப்ளிக் நியூசன்ஸ் பண்ண சொல்லி எந்த கவர்மெண்ட் சொல்லி இருக்கு? சொல்லுங்க. உங்க பஞ்சாயத்து செக்ரட்டரி நீங்க என்ன பண்றீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். யார் சொல்லி இந்த வேலையை பண்றீங்கன்னு தெரியும். புரியுதா? எந்த ஒரு நீதிமன்றமோ எந்த ஒரு அரசாங்க அதிகாரிகளோ உங்களுக்கு நேரடியாக 12 மணிக்கு வந்து இடிங்க ஆர்டர் கொடுக்கல. காழ்ப்புணர்ச்சியில பண்ணிட்டு இருக்கீங்க.
இன்னைக்கு காலையில் எத்தனை மணிக்கு சார் நீங்கள் எவிஷன் ஆரம்பிச்சீங்க? 9 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. நைட்டு 12 மணிக்கு தான் ஒரு பில்டிங் இருக்குது வண்டி கிடைச்சதா? அப்போ வண்டி இல்லாமல் எதுக்கு எவிஷன் ஆர்டர் ஸ்பாட்டுக்கு வரீங்க? சொல்லுங்க சார். நைட்டு 12 மணிக்கு எவிஷன் ஆர்டருக்கு வண்டி வருதுன்னா அப்புறம் நீங்க எதுக்கு காலைல 9 மணிக்கு ஆரம்பிச்சீங்க? பில்டிங் மேல கை வைப்ப மேல கை வைக்கூடாது. அடுத்த ராத்திரி 12 மணிக்கு இருக்குது. யார் அதிகாரம்? எல்லாம் இந்த திமிர்ல தானே பண்ணிட்டு இருக்கீங்க. அரசாங்கம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க, திமிர்ல தானே பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா இவ்வளவு போலீஸை வச்சுக்கிட்டு அர்த்தராத்திரில இருக்கிற பப்ளிக்கை தூங்கிடாம இவ்வளவு அராஜகம் பண்றீங்க. எவ்வளவு பேஷண்ட் இருக்காங்க தெரியுமா இந்த ஊர்ல? சொல்லுங்க, எவ்வளவு பேஷண்ட் இருக்காங்க? இங்க இருந்து 300 மீட்டர் கூட இல்ல, 250 மீட்டர் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அது கூட உங்களுக்கு தெரியாதா? 12 மணி ராத்திரி பண்றீங்க. இது அடுக்குமா? இவ்வளவு அராஜகம் பண்ணிருக்கீங்க. வாழ்ற வீட்டுல இடிச்சிருக்கீங்க. நீங்க பொம்பளாதானமா? நாங்க சாதாரண ஒரு ரோடு நோண்டா கூட பப்ளிக் நியூசன்ஸ் கூட்டு போய் வச்சு கேஸ போடுறோம். நாங்க ஏன் சார் சீன் போடுறோம்? சார் எங்களுக்கு சீன் போட வேண்டிய அவசியம் இல்லை சார். நாங்க பரம்பரையா வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க ஏன் சார் சீன் போடணும்? நாங்க பரம்பரையா வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க ஏன் சார் சீன் போடணும்? நீங்க அந்த வார்த்தையை கேட்க வேண்டிய அவசியமே இல்லையா? நான் நாளைக்கு வாங்க எவ்வளவு சொன்னேன். நாங்க கேட்டப்ப ஓனர் நாங்க பில்டிங் ஓனர் நாங்க கேட்டோம். இப்ப நைட்ல உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு அவ்வளவு அவசியம் என்ன நாங்க கேட்டோம். நைட் 12 மணிக்கு இடிக்க சொல்லி ஆர்டர் காப்பி இருந்தா காட்ட சொல்லுப்பா. எல்லா பில்டிங் பில்லர் இல்லாத பில்டிங் ஏதாவது ஒரு அதிர்வு ஏற்பட்டு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா யார் பொறுப்பு? பப்ளிக்கா இப்போ இந்த ஒர்க் பண்ண மேடம் அவங்க என்ன டிஓ என்னவா இருந்தாங்க? வீடியோ மேடம் இவர் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். எங்களுக்கு வந்து கண்டிப்பா கொடுக்கணும். நீங்க அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கான ஆக்ஷன் நீங்க எடுத்தே ஆகணும். 4 தலைமுறையா நாங்க வச்சுக்கிறோம். இது வந்து அரசாங்க வேணும்னே எடுக்கிறாங்க. இந்த கட்சிக்காரங்க சொல்ல மூலியமா அவங்க எடுக்கிறாங்க. எடுக்கிறாங்க. ஆனா வந்து இது கவர்மெண்ட் மூலியமா வரல. இந்த அரசாங்கம் தூண்டுறதுனால வருது. இதை எடுத்தே ஆகணும்ட்டு இங்க இருக்கிறவங்க அரசாங்கம் இருக்கும், கட்சியில இருக்கிறவங்க வேலைக்குன்னா தூண்டுதல்ல எடுக்கிறாங்க. அந்த பேர் சொல்லிட்டுங்களா? சொல்லலாம். இந்த பட்டு பாண்டியன்னு பேர் பாண்டியன். அப்புறம் அன்பருக்கு இவங்க மூலியமா தான் மெயினா எடுக்கிறாங்க. அப்புறம் இங்கேயே வந்து சின்ன சின்ன கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க. அதுதான் 12 மணிக்கு வந்து இடிக்கிறது ஒரு நியாயமா? சொல்லுங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் எவ்வளவு பாதிக்கிறாங்க தூக்கம் இல்லாம. அரசாங்கம் இது என்ன சொல்லுங்க? ஒரு போலீஸ்காரங்க ஒரு ரேடியோ போடக்கூடாதுன்னா கூட வந்து கட் பண்ணிடுறாங்க. ஒரு கோயில் திருநாவோ ஒரு விசேஷ நாள்ல வந்து கட் பண்ணி விட்டுறாங்க. அதெல்லாம் மட்டும் செய்யலாமா? இது தப்பு இல்லையா? தப்பு இல்லையா? யார் கேக்குறது? நியாயம் இது. எங்க வயிற்றுல எதுக்கு கொட்டிக்கிறாங்க? நாங்க 4 தலைமுறையா வச்சுக்கிறோம். தகவல் சொன்னாங்க. ஆனா வந்து இந்த மாதிரி வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இது மாதிரி அராஜகமா வருவாங்கன்னு சுத்தமா தெரியவே தெரியாது. இல்ல அந்த கூட்ட வீட்டுல சாமான் எடுக்கல. இப்ப இடிக்கிறாங்க பாருங்க, அந்த வீட்டுல இருந்தா பொருளை எடுத்தாங்க. இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். சாமான் எடுக்கல. அது ஓட்டு வீடு, 3 வீடு அது ஒன்னாம் தேதி வந்து அப்படி இடிச்சு தள்ளிட்டாங்க. அப்படியே இடிச்சுட்டாங்க. இந்த இப்ப எடுக்கிற வீட்டுக்கு மட்டும் தான் பொருள் எடுத்து. என்ன கோரிக்கை வைக்கிறது? அது அரசாங்கமா பார்த்தா என்ன முடிவு பண்ணணும். எங்க எதுவுமே இல்லாம இப்ப அவங்களுக்கு எல்லாம் நான் கடை இடிச்சவங்களுக்கும் சரி, எல்லாம் 3 கடையும் இடிச்சவங்க, இந்த வீட்டை 3 வீட்டை இடிச்சவங்களுக்கும் அவங்க எங்க கிட்ட தான் கேட்பாங்க நஷ்ட வீடு. நாங்க அதுக்கு நாங்க என்ன பண்றோம்? நாங்களும் ஒண்ணும் இல்லாம இருக்கோம். அதுக்கு அரசாங்கம் தான் எதனா கொடுக்கணும். அரசாங்கம் தான் என்ன பதில் சொல்லணும். காலையில் ஒரு 11 மணிக்கு வந்து இடித்தாங்க. எந்த தகவலும் சொல்லலை. வீட்டெல்லாம் பூட்டு போட்டு அவங்கவுங்க வேலைக்கு போயிருந்தாங்க.
அவங்களே உடைச்சி பூட்டெல்லாம் உடைச்சி சாமான்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டாங்க. நைட்டில் வந்து இப்போ 12 மணிக்கு மேலே வந்து உடைக்கிறாங்க. எல்லா தூக்கத்தையும் எல்லாருமே வந்து மூச்சு நிற்கிறாங்க, அத்துமாரி செய்கிறாங்க. இது யார் கேட்குறது? அரசாங்கமும் கேட்கல, போலீஸுக்காரங்களும் கேட்கல. போலீஸுக்காரங்களும் உடந்த, அரசாங்கமும் உடந்த. இந்த மாதிரி வந்து தூக்கத்தை கருத்து எல்லாம் உடைக்கிறாங்க. பக்கத்து பில்டிங் நாங்கள் வேலை செய்யும்போது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா போலீஸுக்காரங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க. அவங்களே செய்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி அது மாதிரி செய்கிறாங்க 12 மணிக்கு. இது செய்யலாமா? இல்ல மேடம், வேலையை பத்தி சொல்லுங்க. 12 மணிக்கு யார் இடிக்க சொன்னா? நைட் 12 மணிக்கு வர்க்க பத்தி நீங்க தானே பத்தி சொல்லுங்க. நீங்க தானே சொல்லலாமா? அது மட்டும் காரணம் சொல்லுங்க. நீங்க தானே அத்தாரிட்டி? இல்ல மேடம், இப்ப நீங்க தான் அத்தாரிட்டி மேடம். 1 மணிக்கு இல்ல மேடம், 1 மணிக்கு இல்ல மேடம், அது மட்டும் சொல்லலாம். 1 மணிக்கு இல்ல மேடம், யாரு யாரு இந்த கலெக்டர் சொன்னாங்க மேடம் உங்களுக்கு இப்போ நைட்ல பதில் சொல்லுங்க மேடம். பப்ளிக் எவ்வளோ பேர் சஃபர் ஆகிறாங்க, நீங்கள் பாட்டு வந்து உட்காந்து இருக்கீங்க. நைட்ல இடிக்கிறது அலோடு இருக்குதா இல்லையா மேடம்? அலோடு இருக்கு, கன்சர்ன் ஆர்டர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க, வேற ஒன்றும் இல்லை. இருக்குதுன்னு சொல்றீங்க. அப்போ பப்ளிக் கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்திருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. எல்லா மக்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, நான் வந்தேன். பதில் நீங்கள் தான் சொல்லணும். புரியல மேடம், என்ன சொல்றீங்க? இது கேட்டா சொல்லுங்க. இப்போ ஒரு பப்ளிக் கேட்டாங்களே மேடம், அவங்க கிட்ட சொல்லிருக்கலாமே மேடம். மேடம், இப்போ யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இடிக்கிறீங்களா சொல்லுங்க. யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் இடிக்கிறீங்க, எவ்வளோ இது பண்ணுறீங்க, என்ன இவ்வளோ நேரத்துக்கு பண்ணுற பர்பஸ் மேடம்? அது அங்கே போயிட்டு மேடம் மேடம் சொல்லிட்டு போங்க மேடம். இப்படி பண்ண எப்படி மேடம்? இவ்வளோ பேர் கேட்குறாங்க பப்ளிக் வந்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.